வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் யூஸ் பண்ணாமல் இருக்கிற இந்த பழைய புடவை வச்சு அழகான டோர் மேட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே சுலபமானது தான். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுக்கு 2 புடவை எடுத்திருக்கேன். காட்டன் சாரியாக இருந்தால் ரொம்ப நல்லது. இப்போ இதை நல்லா விரிச்சுக்கோங்க. விரிச்சிட்டு நீல பாக்கில் நல்லா கரெக்டாக வச்சு ஒன்று போல் மடிச்சுக்கோங்க. 4ஆக மடிக்கணும். ஃபஸ்ட் 2ஆக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் 4ஆக மடிக்கணும். கொஞ்சம் பட்டையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு மேட்டு நல்லா கனமாக கிடைக்கும். மெலிசாக இருந்தால் கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் கொஞ்சம் கனமாக இருக்க மாதிரி இந்த மாதிரி ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது அந்த ஒவ்வொரு பீஸாக நம்ம கிழிச்சு எடுத்துக்கலாம். தனித்தனி ஸ்ட்ரிப்பாக கிடைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப கனமான பார்டர் இருந்துச்சுன்னா இது யூஸ் பண்ண வேண்டாம். உங்களுக்கு கொஞ்சம் பின்னும்போது கஷ்டமாக இருக்கும். இது சாஃப்டான பார்டர் தான் நான் இப்போ என்கிட்ட இருக்கிறது. இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி கிழிச்சு வச்சுக்கலாம். மொத்தம் 8 பீஸ் இருக்குது. இப்போ எல்லாத்தையும் கிழிச்சாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். நம்ம அந்த ஒரு முனையை பிடிச்சிக்கோங்க. முதல் முனையிலேருந்து கையில் இப்படி பிடிச்சிக்கிட்டு 3 விரலில் சுற்றி நல்லா சுற்றிக்கோங்க. ஒரு 3 தடவை சுற்றினா கூட போதும். பாருங்கள், 3 தடவை சுற்றிட்டு இப்போ அடுத்த எண்டு இருக்கு இல்லையா, இப்போ ஒரு முனையை தான் நம்ம சுற்றிருக்கோம். அடுத்த முனையில் ஒரு சேஃப்டி பின்னை ஜாயின் பண்ணிக்கலாம். பெரிய சேஃப்டி பின் தான் கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த துணிக்குள்ளே நுழைச்சி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது இந்த வளையத்துக்குள்ளே விட்டு எடுக்கலாம். நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் உள்ளே விட்டு அந்த துணிக்கு நடுவில் இழுக்கணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு லூப் கிடைக்கும். இப்போ மறுபடியும் போடுற பாருங்கள், இந்த ரிங்குக்குள்ளே விட்டு மேலே இருக்கிற துணிக்குள்ளே இழுக்கணும். இப்போ சுருக்கு மாதிரி கிடைக்கும். இப்போ 2வது போட்டாச்சு. இதே மாதிரி ஃபுல்லுமே போட்டுட்டு வரணும். போடும்போது நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க, கரெக்டாக. அப்போ தான் கடைசி வரைக்கும் அது மேட்டு சரியாக வரும். நீங்கள் முதல்ல லூஸ் விட்டுட்டிங்கன்னா சரியாக இருக்காது. இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு பாருங்கள். பின்னாடி பாருங்கள், இந்த மாதிரி லூப் கிடச்சிருக்கு. இப்போ அதுலேருந்து தான் நம்ம ஜாயின் பண்ணி இனிமேல் எடுக்கணும். இப்போ அடுத்து இன்னொரு சாரீ லைட் கலர் எடுத்திருக்கேன். அதையும் கிழிச்சு வச்சுருக்கேன். அதை சின்னதாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே முடித்த இடத்துல இருந்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ ஒவ்வொரு லூப்புக்குள்ளேயும் விட்டு எடுக்கணும். இந்த பின்னந்து பாருங்கள், அந்த லைட் கலர் துணியை சேர்த்து வச்சுக்கணும். அந்த ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற துணியோட. அதுக்கப்புறமா நீங்கள் லூப்பில் விட்டுட்டு துணிக்கு ஜாயின் பண்ண துணிக்கும் மேலே இருக்கிற லூப் துணிக்கும் நடுவில் விடணும். விட்டு இழுக்கணும். அப்போ தான் அந்த துணி அதோட அட்டாச் ஆகும். பாருங்கள், இந்த துணிக்கு மேலே வருது இந்த லூப்பு. இப்போ டைட் ஆகிடுச்சு. நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுதான் பேஸ் நல்லா போட்டிங்கன்னா தான் மேட்டு ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்தது அதே மாதிரி தான். அடுத்த லூப்புக்குள்ளே விடுங்க. லூப்புக்குள்ளே விட்டுட்டு நம்ம ஜாயின் பண்ண துணிக்கு மேலே இருக்கிற துணி லூப்புக்கு அடியில். ஸோ சென்டராக இப்படி உள்ளே விட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி லூப் கிடச்சிரும். இதே மாதிரி ஃபுல்லாக எல்லாமே நாட் மாதிரி போட்டுட்டு வந்துடணும். இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லைன் முடித்த உடனே இந்த ஜாயிண்ட் பீஸ் இருக்கு இல்லையா, இதையும் நல்லா ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த நாட் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு விடுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த லூப்புக்குள்ளே. அதுக்கப்புறமா உங்களுக்கு போக போக ஈஸியாக இருக்கும். அது பிடிச்சிக்கிட்டு நல்லா டைட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ அடுத்த ரோ முடிச்சுட்டு நான் இதே மாதிரி கண்டினியூ பண்ணிக்கிட்டே தான் வரணும். கடைசி வரைக்குமே இதே மாதிரி தான் நம்ம போட போகிறோம். நீங்கள் பிடிக்கும்போது மட்டும் நல்லா அதை பிடிச்சிக்கிட்டு அந்த நாட் போடும்போது நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போது முடிஞ்சிருச்சு. இந்த சாரியோட பீஸ் சின்ன பீஸ் ஆகிடுச்சு. இது அடுத்த பீஸ் ஜாயின் பண்ணணும். இது எப்படி ஜாயின் பண்ணணும்னு காட்டுறேன். இப்போ இது கடைசி இந்த பின் எடுத்துருங்க. ரிமூவ் பண்ணிட்டு இந்த கொஞ்சம் கேப் விட்டு ஒரு இன்ச்சுக்கு மேலே சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்த பீஸ் ஜாயின் பண்ணுற பீஸ்லேயும் அதே மாதிரி சின்னதாக ஹோல்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க.
இப்போ இந்த 2 ஹோல்ஸுமே ஒன்றா வச்சுக்கோங்க. ஜாயின் பண்ணுற துணி வந்து மேலே இருக்குது, அதனால் அடுத்த முனையை வந்து அடியிலேருந்து விடணும். நம்ம ஏற்கனவே மேட்டு பின்னி வச்சுருக்கோம் இல்லையா, அது அடியிலேருந்து அந்த ஹோல்ஸ்லேருந்து மேலே இழுக்கணும். அப்போ தான் அதை டைட்டாக நாட் கிடைக்கும். இது ஜாயின் பண்ணுறது ரொம்பவே ஈஸி, ஊசி நூல் தேவையே இல்லை. இப்போ இதுவே நல்லா ஜாயிண்ட் ஆகிக்கும். இப்போது இந்த முனையில் பின்ன போட்டுட்டு அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாட்டாக போட்டுகிட்டே வரணும். சேம் தான். மறக்காமல் இந்த ஜாயின் பண்ணுற துணி நடுவில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் துணியோடு சேர்த்து அந்த நாட்டு விழும். இப்போ ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள். ஃபுல் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். இப்போ திரும்ப ஒரு தடவை நான் காட்டுறேன் பாருங்கள். அடுத்த 3வது பீஸு ஜாயின் பண்ணுறேன். 2 ஹோல்ஸுக்கு நடுவுலேருந்து உள்ளே விட்டு எடுக்கணும். ஜாயின் பண்ணுற பீஸ் மேலே இருக்குது, பழைய பீஸ் அடியில் இருக்குது. ஏற்கனவே மேட் பின்ன பீஸு அடியில் இருக்குது, அதிலேருந்து உள்ளே விட்டு மேலே இழுக்கணும். இழுத்திங்க நாட் கிடச்சிரும். பாருங்கள், இதுவே பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னுட்டு. இப்போ அடுத்தது நம்ம ஜாயின் பண்ணுற பீஸு அந்த லைட் கலரும் சேம் மெத்தட் தான். 2 துணியிலே ஹோல்ஸ் போட்டுட்டு அது உள்ளே விட்டு எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணணும். நம்ம எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸ்க்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் பின்னிக்கிட்டே வர வேண்டியது தான் கடைசி வரைக்குமே. இப்போ நான் வந்து இந்த பீஸ் 8 பீஸ் சேர்த்துருக்கேன் இல்லையா, ஒரு சாரீ. இது லைட் கலர் வந்து 2 பீஸ் தான் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன். நான் சைஸு நான் மொத்தமாக முடிச்சது வந்து 17 இன்ச்சுக்கு இருந்தது மேட்டு. பாருங்கள், இப்போ லாஸ்ட்டு ரோ முடிக்க போகிறேன். இப்போ 15 இன்ச்சு இருக்குது. அடுத்தது ஒரு ரோ முடிக்க போகிறேன் நான். இது வந்து கடைசி பீஸு பார்டர் பீஸாக போட்டிங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும் சொல்லிட்டு பார்டர் பீஸாக கடைசி இதுக்கு போட்டுட்ருக்கேன். நல்லா டைட்டாக நாட் போட்டுகிட்டே வரணும். இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த கடைசியாக இருக்கிற இந்த பிட்டை வந்து நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கோங்க. இல்லைனா ஏற்கனவே நம்ம போட்டிருக்க லூப்புக்குள்ளே விட்டு விட்டு கூட எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணலாம். நான் வந்து அப்படி பண்ணாமல் இப்போ வந்து டைட்டாக நாட் போட்டுட்டு கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளோ பெருசு வேண்டாம். இல்லைனா அப்படியே ஃபோல்டு பண்ணிவிட்டு ஊசி நூலால் தச்சு எடுத்துக்கலாம். இவ்வளோதான். இப்போது ரெண்டுத்தையும் நல்லா கொஞ்சமாக மடக்கி நல்லா ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஊசி நூலில். நீங்கள் தைக்கும்போது நல்லா அந்த பிசிறு இல்லாமல் தைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா அது உழைக்கும். நீங்கள் அடிக்கடி துவைச்சாலும் அது தையல் பிரியாமல் இருக்கும். இப்போ பின்னாடிலாம் இந்த சின்ன சின்ன பிசிறு இருக்கிறத லைட்டாக கட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு சின்ன ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. நம்ம இந்த மேட்டை அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். அதை பார்க்க டிசைன் மேட் மாதிரி இருக்கும். இல்லைன்னா அந்த ஹோல்ஸை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு சின்ன பீஸ் துணியை இந்த மாதிரி நீலவாக்கில் எடுத்துகிட்டு அதை நல்லா ஃபோல்டு பண்ணி ஸ்டிச்சஸ் போடணும். நம்ம டேக்கிங் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி லூஸாக ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ரொம்ப நெருக்கமாக போடணுன்னு தேவையில்லை, கொஞ்சம் தூரமாக கூட போட்டுக்கலாம். அப்படியே கண்டினியூஸாக போட்டுட்டு வரணும். அதான் டேக்கிங் ஸ்டிச்சு. கடைசியாக நல்லா இழுத்து விட்டிங்கன்னா நல்லா சுருக்கிடும். நீங்கள் இந்த மாதிரி சுருக்கும்போது ஒரு சின்ன பூ மாதிரி கிடைக்கும், பூ ஷேப்பு கிடைக்கும். இதை லாஸ்ட்டு கீழே ஒரு முனையில் மட்டும் எண்டிங்கை பிடிச்சிட்டு நல்லா ஸ்டிச்சஸ் போட்டுருங்க. இப்போ மேலே மட்டும் கொஞ்சம் விரித்து விட்டுட்டு கீழே அடியில் ஒன்றா சேர்த்து தையல் போட்டுட்டு இந்த கேப்புக்குள்ளே விட்டு அதோட சேர்த்து ஜாயின் பண்ணி தைச்சிக்கிடலாம். இப்போ இந்த டோர் மேட்டு நீங்கள் பெருசாக பண்ணிவிட்டு கூட வீட்டுக்குள்ளே போட்டுக்கலாம், இல்லை வெளியவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி வாஷிங் மிஷினில் போட்டு எடுக்கிறதுக்கும் இது ரொம்பவே சுலபமானது. தையல் போகாது, ரொம்ப நாளைக்கு உழைக்கும். வேஸ்ட்டு பழைய புடவையில் இந்த மாதிரி அழகான மேட் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.